தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த பணிகளுக்கான தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டா நேர்முக தேர்வு, அதாவது நேர்காணலுக்கான அழைப்பு கடிதத்தை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செய்யறதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறது எப்படி மற்றும் நீங்கள் நேர்காணலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம் உள்ளிட்ட விவரங்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த பணிகளுக்கான தேர்வை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான நேர்காணலுக்கான அழைப்பு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யறதுக்கு நீங்கள் tnrd.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் செல்லணும். அந்த இணையதளத்தில் சென்ற உடனே காலி பணியினருக்கான நேர்முக தேர்வு உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்ற ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அலுவலக உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஆப்ஷன் கீழே உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய டவுன்லோட் யுவர் கால் லெட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனில் தெரிகிற இந்த கேப்சா கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஷோன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர்ன்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் நேர்காணலுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. நீங்கள் உங்களுடைய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டிக்கெட்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் நேர்காணலில் என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அதாவது கல்வி தகுதி சான்றிதழை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி இருந்தால் டிசி சப்மிட் பண்ணலாம். ஒரிஜினல் டிசியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டோடைய ஒரிஜினல் காப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்கும்போது முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த முன்னுரிமை சான்றிதழும் பார்த்தீங்கன்னா அதில் வைக்கணும். இன்று நேர்காணலில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்டர்வியூக்கு 30 மினிட்ஸுக்கு, அதாவது 30 நிமிடங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ சென்டர், அதாவது நேர்காணலில் எந்த இடத்துல எந்த சென்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டருக்கு நீங்கள் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நேர்காணலுக்கு போகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 30 நிமிடத்துக்கு அடுத்து வர தேர்வுகளை அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நேர்காணலில் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸான மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் கூட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. நேர்காணலில் நீங்கள் வரைக்கும் தான் கலந்துக்கணும் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.